வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரூஃப் தட் ரூட் டூ இஸ் அன் இர்ராஷ்னல்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ரூட் டூ அப்படிங்கிறது இர்ராஷ்னல்னு ப்ரூஃப் பண்ணோம்னா நாம் எப்படி எடுத்துக்கிறோம்னா கான்ட்ரடக்ஷனாக அசம்ஷன் பண்ணுறோம். ஸோ இர்ராஷ்னலோட ஆப்போசிட் என்னது நம்மளுக்கு ரேஷ்னல். ஸோ நான் ரேஷ்னலாக அசம்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபஸ்ட் லைன் லெட் அஸ் அஸ்யூம், நாம் தான் இதை அஷ்யூம் பண்ணிக்கிறோம். எப்படி அஷ்யூம் பண்ணிக்கிறோம்? இதுக்கு ஆப்போசிட்டாக, அதை மேத்தமெட்டிக்கல் என்ன சொல்லுவோம்? கான்ட்ரரி. ஓகேவா? ஸோ லெட் அஸ் அஷ்யூம் ஆன் த கான்ட்ரரி தட். ஓகேவா? ஆன் த கான்ட்ரரி தட் ரூட் டூ இஸ் அ ரேஷ்னல்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். இது நாம் எடுத்துக்கிறது எதுக்காக? இர்ரேஷ்னல்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறோம் ரேஷ்னல்னு. ஸோ ஒரு நம்பர் ரேஷ்னல் அப்படின்னாலே என்னவா இருக்கும்னு அர்த்தம்? அதுக்குள்ளே இன்டீஜர்ஸ் இருக்கும், ஃப்ராக்ஷனல் ஃபார்மெட்டில் இருக்கும். அப்போ நான் ரூட் டூ அப்படிங்கிறத நான் ஃப்ராக்ஷனல் ஃபார்மெட்டில் எழுத தெரியணும். ஸோ அப்போ நான் ப்ரூஃபில் எப்படி எழுதிக்கிடுவேன்? இப்படி இருந்துச்சுன்னா நான் ரேஷ்னல்னு எடுத்தேன்னா தென் தேர் எக்ஸிஸ்ட். அப்படி இருந்தால் எனக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? தென் தேர் எக்ஸிஸ்ட் எ பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ நமக்கு ரேஷ்னல் அப்படிங்கிறது ரெண்டு நம்பரை ஃப்ராக்ஷனல் ஃபார்மெட்டில் எழுதுறது. அந்த ரெண்டு நம்பர் அப்படிங்கிறது இன்டீஜர் தான். ஸோ தென் தேர் எக்ஸிஸ்ட் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர் ஏ அண்டு பின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அது ஜென்ரல் நம்பர். 1 2 கொடுக்கலாம், 2 3 கொடுக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ நம்பர் நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால் ஜென்ரலாக அந்த நம்பரை ஏ அண்டு பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சச் தட், அது என்ன கண்டிஷனில் எடுத்துக்கிறேன்? என்கிட்ட கொடுத்துருக்கிற நம்பரை நான் இர்ரேஷ்னல்னு எடுத்துக்கிறேன். ஸோ இர்ரேஷ்னலை நான் ரேஷ்னல்னு எடுத்துக்கிறேன். இதில் என்ன கண்டிஷனை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா ஏயுக்கும் பிக்கும் ஒரு கோப்ரைமாக இருக்கும். கோப்ரைம்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு ஹச்சிஎஃப் வேல்யூ 1, அதாவது ஹச்சிஎஃப் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 1 இருக்கும்னு அர்த்தம். ஏன்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? இர்ரேஷ்னல்னு ப்ரூஃப் பண்ணணும். நான் என்ன எடுத்துக்கிறேன்? அதுக்கு ரேஷ்னல்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதுக்கு போத் சைடு ஸ்கொயர் எடுக்கிறேன். அப்போ ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பை பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயரை உள்ளே கொண்டு போகலாம். அப்போ ஏ ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர். இங்கே ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணால் 2. ரூட் டூ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே எனக்கு என்ன இருக்கும்? 2 மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை இங்கே கிராஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதாவது இதை இங்கே கிராஸ் பண்ணுறேன். அப்போ 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஓகேவா? இதை நான் என்னோடய கன்வீனியன்ட்டுக்காக எப்படி எழுதிக்கிறேன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2b ஸ்கொயர். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்குவோம். ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு தியரம் ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா லெட், இது நம்மளுக்கு தெரிஞ்ச தியரம், பிபிஏ ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ் அதுவும் 1 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ லெட் பி பி எ ப்ரைம் நம்பர் அண்டு ஏ பி எ இன்டீஜர், பி டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர். இது ஒரு தீரம் தான். பி டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர்னா தென் பி டிவைட்ஸ் ஏ. இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் புரியும். அதாவது என்ன அர்த்தம்னா ஒரு நம்பர் இருக்குது, ஒரு ப்ரைம் நம்பர் ஒரு ஸ்கொயர் நம்பரை டிவைட் பண்ணுதுன்னா, டிவைட்னா இந்த மாதிரி போடணும். ஸோ இப்படி இருந்தால் அது எதை இம்ப்ளை பண்ணணும்னு சொல்ல போகிறோம்? பி டிவைட்ஸ் ஏ. ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னா ஏற்கனவே அதுவும் நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஏ டிவைட்ஸ் பின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு ஃபார்முலா, பி ஈக்குவல் டு ஏசி. அதாவது இப்போ 4 டிவைட்ஸ் 8ன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதலாம்? 8 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 2ன்னு எழுதுவோமா? இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னா பி ஈக்குவல் டு கீழே உள்ள நம்பரை மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸை எழுத முடியும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் அதாவது 8ங்கிறது இந்த நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் இருந்தால் இப்போ இதை நம்ம இப்படி எழுதலாமா? அப்போ இதில் ப்ரைம் அப்படிங்கிறது என்னது? 2வா? ஸோ அப்போ 2 டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர் இப்படியும் எடுத்துக்கிடலாம். இல்லை அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பிசி இந்த ஃபார்மெட்டில் இருந்தாலே ஒரு நம்பர் 2 லெட்டர் இருக்கும். ஸோ ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பர் இல்லாத லெட்டர் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து டிவைடிங் கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஈஸியஸ்டான ஃபார்மெட். அப்போ இதை நம்ம இப்போ எப்படி கொடுக்க போகிறோம்? அதாவது 2 டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர். நம்மளோட தியரம் என்ன சொல்லுது? ஒரு ப்ரைம் நம்பர் டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர்னால் அந்த ப்ரைம் நம்பர் டிவைட்ஸ் ஏவாகவும் இருக்கும். ஓகேவா? திருப்பி நம்ம எதை அப்ளை பண்ண போகிறோம்னா ஏ டிவைட்ஸ் பி ஃபார்மெட்டை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எப்படி அப்ளை பண்ணணும்? ஏ ஈக்குவல் டு, அதாவது ஏ டிவைட்ஸ் பின்னா
பி ஈக்குவல் டு ஏசி. இதுதான் என்னோடய ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் பி பிளேஸில் ஏ இருக்குது. ஸோ அப்போ நான் ஏ எழுதிட்டேன். ஈக்குவல் டு ஏ பிளேஸில் என்ன இருக்குது? 2 இருக்கா? சி பிளேஸில் எதுவும் கிடையாது, நம்ம சி தான், மல்டிப்ளிகேஷன் நம்பர் தான், அதனால் அதை எழுதிக்கிறேன். இப்போ அகைன் இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர். ஓகேவா? ஆல்ரெடி நம்மளுக்கு ஏ ஸ்கொயர்னால் என்னென்னு ஈக்குவேஷன் நம்பர் 1 நோட் பண்ணியிருந்தோம். 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர். இப்போது நமக்கு என்ன வேணும்னா பி ஸ்கொயர் மட்டும்தான் வேணும். அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் டிவைடட் பை 2. இப்போ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் 2c ஸ்கொயர். ஓகேவா? பி ஸ்கொயர் ஈக்குவல் டு திருப்பி இது நம்மளுக்கு எதை கொடுக்குது? ஏ டிவைட்ஸ் பிஏனா பி ஈக்குவல் டு ஏசின்னு எழுதுவோமா? பி ஈக்குவல் டு ஏ பிளேஸில் 2 இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? 2 டிவைட்ஸ் பி ஸ்கொயர். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட்டை பார்த்தாலே நம்பர் மேலே நம்பர் இல்லாத பிளேஸ் இது தானே, இந்த டினாமினேட்டரை கீழே கொடுக்கணும், அவ்வளோதான். அந்த வேல்யூ டினாமினேட்டரில் இருக்கணும். ஸோ ஸ்கொயரில் இருந்தால் இதை எப்படி எழுத முடியும்? 2 டிவைட்ஸ் பின்னு எழுத முடியும். இப்போ நல்லா பாருங்கள், 2 டிவைட்ஸ் ஏ 2 டிவைட்ஸ் பின்னா என்ன மீனிங்னா ஏ அண்ட் பி ஹாவ் ஏ காமன் ஃபேக்டர் ஃபார் 2ன்னு அர்த்தம். ஓகேவா? ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஹச்சிஎஃப் வேல்யூ வந்து 1ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ 2ங்கிறது இஸ் ஏ காமன் ஃபேக்டர் ஃபார் போத்துன்னு சொல்லலாம், இல்லை ஏ அண்டு பி. ஓகேவா? ஆனால் ஹச்சிஎஃப் வேல்யூ 1ன்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டரே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா 1 மட்டும்தானே, இது 2 ப்ரைம் நம்பர். அப்போ இது எதனால் கான்ட்ரடக்ஷன் ஆகுது? விச் இஸ் ஏ கான்ட்ரடக்ஷன். ஸோ விச் இஸ் ஏ கான்ட்ரடக்ஷன் ஃபார் அவர் அசம்ஷன். ஓகேவா? ஏன்னா ஹச்சிஎஃப் வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்தோம்? 1ன்னு எடுத்தோம். பட் இங்கே ஏ அண்ட் பிக்கு என்ன வருது? 2ங்கிற ஒரு நம்பர் இருக்குதுன்னா அப்போ இது தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது எதனால் தப்பாக வந்துச்சு? நாம் √2வை ரேஷ்னல்னு எடுத்ததுனால. அப்போ √2ங்கிறது என்னவாக தான் இருக்கும்? தேர்ஃபோர் √2 இஸ் அன் இர்ரேஷ்னல். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.